நாளுக்கு குத்தகை எடுத்தானே அந்த ஆள் வந்து எனக்கு காக்கு எனக்கு ஏதாவது குத்தானா பத்தியா? ஏமோ யாரா வீட்ல? யார் பாது உள்ள வாங்க. வாயா சின்னசாமி, இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா? எங்கம்மா ஒரே மழை வந்து வயல் உள்ள தண்ணி போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருந்தது. சரி, இந்த வருஷம் கணக்கு எங்க? நான் எந்த கணக்குமா சொல்றது? எந்த கணக்கும் சொல்ற மாதிரி இல்ல, எல்லாம் வெள்ளத்தை அடிச்சுன்னு போச்சு. அப்ப இந்த வருஷம் வெள்ளமா பண்ண காசு எங்க? இந்த வருஷம் நான் தர முடியாதுமா, அடுத்த வருஷம் தரமா. எது இந்த வருஷம் காசு இல்லையா? யோ என்ன பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? காசு கொடுக்குற மாதிரி இருந்தா என் வயலில் வெள்ளமா பண்ணேன், இல்லைன்னா கிளம்பு நீ. நான் வேற யாருக்காவது கொடுத்துறேன் இந்த வருஷம். ரொம்ப நல்லதா போச்சுமா, என்னால இனிமே அங்கே விவசாயம் பண்ண முடியாது. நீங்களே வச்சுக்கோங்க நல்லதை. நான் வரேன். இந்த ஆள் என்ன அப்படி சொல்லிட்டு போறாரு? அத்தா யாரும் பேசுறீங்களே, காப்பி லெமன் கேட்க வந்தேன், எங்க யாரையும் காணோம். அதுவா, அந்த ஆள் போயிட்டாரு. என்னாச்சு அத்தை, முகம் ஒரு மாதிரி இருக்கு? நம்ம வயலில் குத்தகை கொடுத்து வச்சிருந்தோம்ல, அவர் இனிமேல் அதை குத்தகைக்கெல்லாம் இருக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது நான் யோசிச்சு நிற்கேன். இடத்த வித்துடலாமான்னு பார்த்து நிற்கேன் நிலத்தெல்லாம். ஓ அப்படியா? அந்த நிலத்துல எது போட்டாலும் நல்லா விளையும். இந்த வருஷம் தான் மழை வெள்ளம் வந்து எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. அதனால தான் விற்கிறதுக்கே மனசு வர மாட்டேது. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல. உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நம்ம விவசாயம் பண்ணலாம். எது நம்மளே விவசாயம் பண்ணலாமா? ஆமா அத்தை, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் செய்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் வேலைக்கு வர கதையா இதெல்லாம்? ஏன் அத்தை, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உன்னால முடியும் தான், வீட்டில் இருக்க வேலை யார் செய்யுது? அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் வேலை காலையில் செஞ்சுட்டு பகல் ஃபுல்லாக சும்மா தானே இருக்கேன். அப்போ போய் விவசாயம் பார்க்கலாம். பெரிய பொண்ணு யார் இது? ஓ கீதா ராணியா? வாங்க வாங்க. என்ன விஷயம்? ஏன்டி பெருசா இங்கே தாண்டி இருக்குது. ஆமாம் ஆமாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு அதை முதல்ல அவங்ககிட்ட சொல்கிறேன், அமைதியாக இருக்க சொல்லி. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா, அப்போ ஏன் வந்தீங்க? அத்தை அவங்களை கொஞ்சம் பேச விடுங்க அத்தை. சொல்லு ராணி, என்ன விஷயம்? என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளுக்கு இன்னைக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் சாயங்காலமா. வந்துருங்க, அதை சொல்கிறதுக்கு வந்தேன். இதான் விஷயமா? வீட்டுக்குள்ளே வரத தூரம் பண்ணின்னு சொல்லு. ஏன் அப்படி பேசுறீங்க? ஏண்டி அது கண்ணு திட்டுடி. வீட்டுக்குள்ளே அவங்கள வரக்கூடாது, அவங்கள வெளியே நின்று பேசல. அத்தை இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க பார்த்தீங்களா? எந்த காலமாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். சரி வரேன். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6 மணிக்கு. சரி வரேன். நான் தீட்டு வீட்டுக்குலாம் வர மாட்டேம்மா, என் மருமகளை மட்டும் அனுப்பிச்சி விட்றேன். ரொம்ப சந்தோஷம். வராதாண்டி கும்பிடு கட்டி நீ வர. சரிங்க அத்தை. எது அத்தையா? ஆமாம், பெரிய பொண்ணு கத்தன்னா எங்களுக்கு அத்தை தான் நீங்கள். பெரிய பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுனா, நீ வந்தால் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துடுறேன். சரி அப்போ நாங்கள் வரோம். சரி சரி போயிடுவாங்க. நேற்று தான் முதல் பர்த்டே கொண்டாடின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பெரிய பொண்ணு ஆயிடுச்சாலும். இந்த காலத்தில் மருந்து போட்ட சாப்பாடே சாப்பிட்றோம் இல்லையா, அதோட விளைவு தான் இதெல்லாம். சரிங்க அதை நான் போய் சீக்கிரம் வேலை முடிக்கிறேன். ஊர் சுத்தம்னா முதல்ல கிளம்பிடுவேன். மருமகிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மருமகளே மருமகளே இங்கே வா. என்னத்த? நானும் வரேன் உன் கூட. போகும்போது என்ன சொல்லு. என்னடா அதிசயம் இது? இப்போ வரமாட்டேன்னு சொன்னீங்க எங்கேயா? என்னமோ வரணும்னு தோணுது, போகும்போது என்ன கூப்பிடு. சரிங்க அத்தை. இந்த அத்தையை புரிஞ்சிக்கவே முடியலையா? இதுதான் ராணி வீடா? எங்க ஒருத்தரையும் காணோம். ராணி ராணி. வா பெரிய பொண்ணு, வாங்க அத்தை. இங்கே இருக்கியா? என்ன யாருமே ஆளை காணோம், இன்னும் யாரும் வரலையா? வருவாங்க அத்தை. ஃபோன் பண்ணாங்க, வந்துன்னே இருக்காங்களா எல்லாரும். நடி இது பெருசலி வரமாட்டேன்ட்டு முதல் ஆளா வந்து நின்று இருக்கு. அதாண்டி எனக்கும் தெரியல. இன்னைக்கு இங்கே என்ன கூத்துலாம் நடக்க காத்திருக்கோ தெரியலையே. கடவுளே காப்பாத்தீங்களே. நானே கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சா கூட இவளுங்க சும்மா இருக்க மாட்டாளுங்க போல இருக்குது. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வாமா சொல்லி கூப்பிட்டு ஒரு டைம்ல தண்ணி கொடுக்கலாம், இல்லை காப்பி கொடுக்கலாம், அதெல்லாம் எதுவும் தெரியாது. எதுவுமே சொல்லி கொடுத்தவங்களை வளர்க்கலையா? இதோ ஆரம்பிச்சிச்சுல, இனிமே நிற்காது. அத்தை நீங்கள் உட்காருங்க அத்தை, எடுத்துன்னு வருவாங்க. இதோ காப்பி எடுத்து வரேன் அத்தை, ஒரு நிமிஷம் உட்காருங்க. கீதா நீ பேசிட்டு நான் போய் காப்பி எடுத்து வரேன். ஏம்மா நான் இங்கே நிற்க மாட்டேன், நானும் வரேன் உன் கூட. எங்கள் அத்தை இங்கே வந்தது பெரிய விஷயம். இவங்க வேற காப்பி கொடுக்க மாட்டாங்க, எதுவும் தர மாட்டேங்கிறாங்களே. அத்தை நீங்கள் உட்காருங்க அத்தை. பெரிய பொண்ணு நின்ன வேடிக்கை பார்த்து நிற்கிறா, ஏதாவது வேலை இருக்காங்கன்னு கேட்டு செய்யு. சரிங்க அத்தை. கீதா அந்த காப்பி எடுத்துன்னு போயிட்டு பெரிய பொண்ணு மாமியா கிட்ட கொடு. இங்கே பாரு நீ சைக்கிளில் உட்கார சொல்றியா, உட்காடுறேன். ஆனால் எரிமலையெல்லாம் ஏறி உட்கார முடியாது, நீயே போய் கொடு காப்பியா. இவ வேற. என்னங்க அத்தை காப்பி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுன பிறகு குழந்தை கட்டிக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடியா? எடுத்து வச்சேன். இதுவே குளிர் கிழமை இருக்குது, கொஞ்சோண்டு சுத்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க குளிக்கிறதுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுக்குங்க தண்ணியில். இல்லை பச்சை தண்ணி தான் ஊற்றணும்னு சொன்னாங்க, ஆனால் சுத்த தண்ணி காய வைக்கலையே. ஏண்டி அதே சின்ன குழந்தை, அதுக்கு பசங்க நீ ஊற்றி ஜுரம் வர வைக்க போறீங்களா? சுத்த தண்ணி காய்ச்சி ஊற்றுங்க கொஞ்சம். சரிங்க அதை தண்ணி போட்டுறேன். பரவாயில்லையே பெரிய பொண்ணு மாமியார் நல்லவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. நம்ம மாமியாரா இது? அது பழங்கால முறை, அது முறை, இந்த முறைலாம் சொல்லணும். பரவாயில்லையா? குழந்தைக்கு வந்து தண்ணி வந்து நேராக அப்படியே மகளில் மட்டும் ஊற்றக்கூடாது. ஜலாடா ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தியா? அரிசிலாம் தெளிப்பாங்க ஜலாடா, அந்த மாதிரி புதுசாக பெருசாக வச்சிருக்கியா? அதில் தான் ஊற்றுறோம். சரிங்க அத்தை வச்சிருக்கேன். அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வை. சுத்தமாக தான் இருக்கு. குடிசை கட்டுறதுக்கு ஓலெல்லாம் ரெடி பண்ணிக்கேன். பின்னின்னு இருக்காங்க அத்தை. நலங்கு வைக்கும் போது எல்லாம் தொடாம தான் நலங்கு வைப்பாங்க, அதனால அதுக்கு வந்து அருகம்பில் வேணும். அருகம்பில் ரெடி பண்ணிக்கோ. அப்புறம் தட்டில் வைக்கிறதுக்கு அந்த சந்தனம் குங்குமம் பூ அதெல்லாம் வச்சிருக்கியா? இந்த ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
ஒரு சடங்கு அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்குதுமா. தாய் மாமனுக்கு சொல்லிட்டியா? தாய் மாமனா? எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் யாருமே இல்லையே. அப்ப யார் புருஷ கட்ட போறாங்க? அதான் யாருன்னு தெரியல. நல்ல பொண்ணு தான் போ நீ. பெரிய பொண்ணு, என் பொண்ணு எத்தனை மணிக்கு வருவான் நாளையில இருந்து? அவர் அந்தரிக்கலாம் வந்துடுறத. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இந்த மாதிரி இங்க வந்திருக்கோம், நாங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே. எதுக்கு தேவை நீங்கள் சொல்கிறீங்க? அப்படியே கூறு கட்டவளே, இவளுக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருமே இல்லையா. அந்த குழந்தைக்கு வந்து குடிசை கட்டுறது தாய் மாமனா தான் இருக்கும். தாய் மாமன் யாரும் இல்லையே, அதனால தான் உன் புருஷனை வந்து தாய் மாமனா ஆக்கலான்னு பார்க்குறேன். அத்தை என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, என் பிள்ளைய வந்து தாய் மாமனா நின்று குடிசை கட்டுவான். நீ எதுக்கு கவலைப்படாத. பெரிய பொண்ணு, அப்போ அந்த குழந்தைக்கு நீ தான் வந்து அத்தையா? நீ தான் தலைக்கு ஊற்றணும், மேக்கப்லாம் பண்ணி விடணும், ரெடியா இரு. அப்படியே கிட்டா நான் தான் பண்ணணும் எல்லாத்தையும். ஆமாம் ஆமாம், நீ தான் பண்ணணும்.